வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் ஃபர்னிச்சர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். நான் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சுட்டு பெல்லில் அப்ரண்டிஸ் பண்ணிவிட்டு அசோக் லேலண்டில் ஒரு 2 வருஷம் டெம்பரரியாக வேலை பார்த்தேன். அப்புறம் கம்பெனியின் சூழ்நிலை காரணமாக வெளியாக்கிட்டாங்க. ஒரு 600 பேரை வெளியாக்குறப்ப நானும் வெளியாகிட்டேன். இப்போ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பதிவு வந்து எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். முழுமையாக பாருங்கள். முதல்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், இருள் நிறைந்த பிரபஞ்சம். இதை வந்து 5 விஷயங்கள் தான் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதாவது பஞ்சபூதங்கள், அதாவது வரிசையில் சொல்கிறேன்: ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு. இதுதான் செயல்படுத்திகிட்ருக்கு அப்படி சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பொருந்தும். கிரகத்துலேருந்து மனித இனம் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த 5 விஷயந்தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை பற்றி பின்னாடி தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்தது 5 அழிவு பாதையை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் 5 சொல்லியிருப்பேன். அது என்னென்னா: பிரிவினை, போராட்டம், வன்முறை, போர், தீவிரவாதம். இதுவும் எல்லாத்துக்குமே பொருந்தும். இதை பற்றின ஃபுல் விவரமும் பிறகு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்தது, இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, முக்கியமாக நான் செல்லு வாங்கி 1 மாதம் 2 நாள் தான் ஆகுது. அதனால் இதை பற்றின பயன்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிறதோட இந்த வீடியோவும் போடுறேன். இது மெயினாக நான் வந்து இதை வாங்கினதே வந்து மக்களுக்கு ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுன்றதுக்காக தான். இப்போ அதுக்காக தான் நான் இதை வாங்கி இப்போ இந்த கதை, சில விஷயங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இந்த பூமியில் தான் இருக்கிறோம். இந்த பூமியை சொர்க்கமாக ஆக்கிறதுக்கு 2 பேர் தான் ரொம்ப முக்கிய காரணம். ஒன்று ஆசிரியர்கள், இன்னொன்று பாவம் நீதியரசர்கள். இவங்க 2 பேரும் தான் இந்த பூமியை சொர்க்கமாக ஆக்கிறதுக்கான முயற்சிகள். அதாவது அவங்களால தான் அந்த சொல் அதிகாரத்தை கொடுத்து செய்ய முடியும். செயலாக்கம் நம்ம இருக்கிற எல்லாருமே செய்யணும். அடுத்தது, இந்த பிரபஞ்சத்தில் இருள் நிறைந்த பிரபஞ்சம்னா நெகட்டிவ் எனர்ஜி. அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எங்கே பார்த்தாலும் வேணும். அது இந்த பிரபஞ்சத்தில் 5 விஷயங்கள் எல்லா விஷயமும் செய்யுது. அது செஞ்சு நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை, அதாவது ஒளி நமக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கே இருந்தாலும் சரி, ஒளி தேவை. இப்போ நமக்குள்ளே ஒரு ஒளி வேணும். பிரபஞ்சத்துக்கு ஒளி அது இயற்கை பார்த்துக்கும். நமக்குள்ளே ஒரு ஒளி வேணும். அந்த ஒளியை எப்படி ஏற்படுத்துறது? அது காலத்துக்கு வேணும். அதுக்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர், அதாவது உலக மனிதநல ஆசிரியர் திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்துருக்கிறார். அதை 2000 வருஷமாக யாருமே சரியாக பயன்படுத்தலை, சூழ்நிலையினால். என்ன சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள் இல்லை. மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இதே மாதிரி இந்த செல்ஃபோன், ஏஐ இது மாதிரி தொழில்நுட்பமும் கிடையாது. இதெல்லாம் இருந்திருந்தால் முகமது நபி அவர்கள் புனித போர் தொடுத்திருக்கவே மாட்டார். இதெல்லாம் அந்த காலத்தில் அவருக்கு இருந்திருந்தால் அது கண்டிப்பாக ஒரு சரியாக அந்த இஸ்லாத்தை புரிஞ்சவர்கள் அந்த குரானை படிக்கிறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா நிச்சயமாக நான் படிக்கலை, இருந்தாலும் நிச்சயமாக இது வந்து ஒரு பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்களே. ஒரு தப்பு செஞ்சுட்டா தப்பு செய்யலைன்னு பார்த்தா தெரியுன்றாங்களே, அது மாதிரி. அதனால தான் நான் இந்த 5 விஷயமும் செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா திரும்பி சொல்கிறேன். பிரிவினை, இதுக்கான விளக்கங்கள்லாம் நான் அப்புறம் தரேன். பிரிவினை, போராட்டம், வன்முறை, போர், தீவிரவாதம். இது 5ம் வேண்டாம். அது அழிவு பாதையை நோக்கி தான் செல்லும். அப்புறம் என்ன போர் பண்ணி அப்புறம் எதுக்கு மிலிட்ரி, போலீஸ் இதெல்லாம் கேட்குறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், அவசியம் இருக்கணும். அதுக்கான காரணமும் நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் திருவள்ளுவரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். திருவள்ளுவர் யாருன்னு யாருக்குமே தன்னை அடையாளப்படுத்திக்கல. ஏன்னு கேட்டால், அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச அந்த மொழி தமிழ், அதில் தான் அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளோதான்.
இது நம்ம முன்னோர்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த தமிழ் மொழிக்குள்ளே மட்டும் ஐக்கியப்படுத்திட்டாங்க. அதேமாதிரி அவருக்குன்னு ஒரு உருவம், ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் இப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, அது மாதிரி ஒரு உருவத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. அது ஒரு சின்ன தவறு தான். ஆனால் அவர் தன்னை ஏன் அறிமுகப்படுத்திக்காமல், இது வரைக்கும் யாராலுமே திருக்குறள் இப்படி தான் இருப்பார்னு திருவள்ளுவர் யாருக்குமே தெரியாது. நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அப்போயே அவ்வளவு சிந்தித்து அவ்வளவு அருமையான கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதனால் இது நம்ம மனித இனத்திற்கே தேவை. உலகத்தில் உள்ள அத்தனை 190 நாடு இருக்குது, அத்தனை நாட்டுக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் உடனே செயல்படுத்துங்க. எப்படின்னா, இப்போ நம்ம இந்த பூமியை சொர்க்கமாக்கணும்னு சொன்னேன். இப்போ நாளைக்கு ஆக்கணும்னா இப்போ இங்கே இருக்கிற யாராலும் முடியாது. அதுக்கான சூழ்நிலைகள், காலநிலைகள் எல்லாமே தடுக்கும். ஆனால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அதை கொண்டு வந்துடலாம். அதுக்கு இதை முதல்ல திருவள்ளுவர் எழுதிய உலக மனிதநல ஆசான் எழுதிய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்பு வரை நானே ஐடி மாட்டேன். +1 +2க்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அதில் எந்த யூஸும் இருக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் அறத்துப்பால், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 38 அதிகாரம், 380 குறள், அதை ஒரு தனி சப்ஜெக்டாக வச்சு 100 மார்க் சப்ஜெக்டாக வச்சு 50 மார்க் பாஸ் மார்க்காக வச்சு முதல்ல குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிய வைங்க. அடுத்தது பொருட்பால், அதை அறத்துப்பால் பொருட்பாலையும் 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளவங்களுக்கு கொடுங்க. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 380, அது ஒரு 580, அதாவது 58 அதிகாரம். அதுக்கு அடுத்தது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு இன்பத்துப்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டால், குழந்தைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறத எந்த ஒரு முக சுழிவும் இல்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்தி, அதே மாதிரி அந்த குழந்தைங்கள் எளிதில் புரிஞ்சுக்கிட்டு சரியாக அதை பயன்படுத்தணும். அதாவது தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அது மாதிரி வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் பயன்படுத்தி அதை கொடுங்க. அது ஒரு 37 அதிகாரம் இருக்குது, 370 குறள். ஆக 10ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது 1330 குறள், 133 அதிகாரத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, தனி பாடமாக கொடுங்க. இப்போ தமிழ் நூலில் இருந்தாலும் அது இருக்கட்டும், அடுத்த நாள் அதை பிரித்து தனி நூலாகவே பிரிங்க. இதே என்னுடைய இந்த உலக மக்கள் நலனுக்காக என்னுடைய வேண்டுகோள். இதை உலகம் பூராவும் இதை நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இதை கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நான் அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள விவரங்களை, கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயம் உலக மக்களுக்கு நலனை தரும். எல்லாத்துக்குமே நான் விளக்கம் தரேன். நன்றி, வணக்கம்.